Okay, guys, welcome to part 2 of the Python free session. இந்த செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது லிஸ்ட் டேட்டா டைப், எப்படி டோப்பிள்ஸை டிஃபைன் பண்ணுறது, லிஸ்டில் உள்ள மெத்தட்ஸ் என்ன, ஃபோர் லூப், ரேஞ்ச் ஃபங்க்ஷன், டிக்ஷனரிஸ், அதே மாதிரி எப்படி ரீயூசபிள் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறது, அதே மாதிரி யூசேஜ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ். தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸும் எப்படி நாங்கள் பைத்தனில் யூஸ் பண்ணுறது. அப்போ இதில் ஒரு உதாரணம் நான் காட்டுவேன். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பேக்கேஜை நாங்கள் பாவிச்சு எப்படி நாங்கள் இங்கிலீஷில் கொடுக்குறத தமிழுக்கு மாற்றலும் என்றதை பைத்தனில் எப்படி செய்கிறதுன்றது. ரைட், ஐ ஹோப் இந்த செஷன் வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸை செய்ய ஒரு தூண்டுதலாக இருக்கும். இதுக்கு அடுத்த கட்டம் நகர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நாங்கள் தேர்ட் செஷன் ஒன்றும் பிளான் பண்ணுவோம். அதில் பைத்தனை கொண்டு எப்படி ஏபிஐ டெவலப்மெண்ட் ஒன்று செய்கிறது, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, இந்த விஷயங்களையும் நாங்கள் பார்க்கலும் இன்னும் ஒரு தேர்ட் செஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே சொல்லி சொன்னாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த செஷன் நவ். ஸோ பேசிக்கலி டு ரிப்பீட், ஐ ஆம் டூயிங் நேம்ஸ், a list of names. So how do I do that? Just create a variable, right? Names and variable and create பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த பாக்ஸ் பிராக்கெட், அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு வேல்யூ கொடுப்போம். affairs, right? Okay, so to loop over this, to iterate over this, how we can do this is using for name in names. இந்த names என்றது இந்த வேரியபிள், ரைட்? இந்த நேம்ஸுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நேமையும் என்றதுதான் இதில் அர்த்தம். இந்த நேம்ஸுக்குள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு நேம், ஒவ்வொரு நேம்டா இவர் ஃபர்ஸ்ட்டுக்கு ஷிஹாம் வருவார், ரெண்டாவது ரிஜுவானா, இஸ்லாஃப், ஆத்திஃபா, ரைட்? ஸோ நேம், ரைட்? இப்போ நான் ரன் பண்ணினா இங்கே அவுட்புட்டை பார்க்கலாம் உங்களுக்கு, ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டரேஷன் முதலாவது ரவுண்டில் ஷிஹாம் பிரிண்ட் ஆகுது, ரெண்டாவது ரவுண்டில் ரிஜுவான பிரிண்ட் ஆகுது, ரைட்? அதுக்கப்புறம் இஸ்லாஃப், அதுக்கப்புறம் ஆத்திஃபா. So if you want to, use something like this name, ஏற்கனவே இது சொல்லிக்கிறேன், பிரிண்ட்ல எங்களுக்கு தேவையான லேபிள் ஒன்று கொடுத்துட்டு, ரைட்? அது that should be a string, and then we can give the variable name, interested variable name, right? இது நேம் ஷிஹாம், நேம் ரிஜுவானா, அப்படி பிரிண்ட் ஆகும். Okay, so this is basically called for loop. உங்களுக்கு for loop என்றா இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த லிஸ்ட் த்ரூ போய் உங்களுக்கு ஐட்டங்களை பிரிண்ட் பண்ணலும். இப்போ இதே வேலையை உதாரணம் இதை வச்சு போட்டு இன்னும் ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், a list of numbers, maybe let's say prices of some goods, right? So calculate பண்ண லேஸ் ஆகிறதுக்கு சும்மா ரவுண்ட் நம்பர்ஸ் கொஞ்சம் போடுவோம், 20, 30, 45, சரி, இவ்வளோ போதும், ரைட்? இப்போ எனக்கு தேவை இந்த இருக்கிற லிஸ்ட்ல உள்ள டோட்டல் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறது, ரைட்? எப்படி இதை செய்யலும்? உங்களுக்கு ஐடியா வந்து வரணும். For price in prices, எனக்கு ப்ரைஸில் ஒவ்வொரு ப்ரைஸும் கிடைக்குது. பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல பிரிண்ட் ப்ரைஸ், ரைட்?
நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரைட், ப்ரைஸஸ் கொஞ்சமாக வருது. ரைட், 20, 30, 45. இப்போ என்ன செய்யுது, இவங்களோட கூட்டுத்தொகைன்னு எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? கூட்டுத்தொகையை வச்சுக்கொள்றதுக்கு நாங்கள் வேரியபிள் உண்டு, டோட்டல் வச்சுக்கொள்கிறோம். டோட்டல் இனிஷியலி வந்து அது 0. இப்போ ஒவ்வொரு ப்ரைஸ் த்ரூ போகிற நேரம் அந்த டோட்டலுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ப்ரைஸையும் கூட்டி கொண்டு வரணும். அது எப்படி செய்யலும்? டோட்டலுக்கு ஏற்கனவே டோட்டல்ல இருந்த வேல்யூவுக்கு இப்போ கொடுக்குற ப்ரைஸை கூட்டுறது. ரைட். ஸோ அல்டிமேட்லி வாட் யூ வில் கெட் இஸ், இது பிரிண்ட் பண்ணுவோம். டோட்டல் வந்து டோட்டல் வேரியபிள். இதை நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் சேவ், கண்ட்ரோல் எஸ், ரன். இதில் வருது டோட்டல் வந்து 95. கரெக்டா? கரெக்ட். 20 + 30 50, 50 + 45 95. ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அது இன்டீஜர் நம்பர் வேல்யூஸாக இருந்தால் எங்களுக்கு டோட்டல் பண்ணலும், ஏன்னா அவரேஜ் எடுக்கலும், அரித்மெட்டிக்கில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்களுக்கு செய்யலாம். இது வந்து மார்க்ஸ்ன்னு சொல்லுங்களே. ரைட், 90, 60, maybe 75. Right. So if somebody got marks like this for 3 subjects, right? Now you can tell, okay, my total marks and solely for mark in marks, right? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? total marks equal total marks plus current mark, இந்த மார்க். ரைட். இது வந்து உங்களை மார்க் என்று போட மேலும் ஐ என்று போட மேலும், ரைட், இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் வேண்டிய ஒரு வேரியபிள் நேம் இங்கே போடலும் அதை தான் இங்கே பாவிக்கணும். அப்போ இந்த போடுற வேரியபிள் நேம் வந்து ஒவ்வொரு ஐட்டம் த்ரூ போகிற நேரம் ஐக்கு எந்த வேல்யூ அசைன் ஆகிக்கொள்ளும். ரைட். முதலாவது ரவுண்டில் 90, ரெண்டாவது ரவுண்டில் 60, மூணாவது ரவுண்டில் 75. ரைட். So basically, I would prefer this to be mark. என்ன செஞ்சேன், நான் இங்கே வச்சு F2 ப்ரெஸ் பண்ணி அதை மாற்றி விட்டேன். ரைட், மார்க். இப்போ எனக்கு டோட்டல் மார்க்ஸை காட்டேன். டோட்டல் மார்க்ஸ். ஓகே, ஸோ 225. இப்போ டோட்டல் மார்க்ஸ் மட்டும் போத எனக்கு அவரேஜும் தேவை. எப்படி செய்யலாம்? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இது எப்படி செய்யலாம். எனக்கு விளங்குது. ரைட், நான் கொடுக்குறது 3 மார்க்ஸ் தான். டோட்டல் மார்க்ஸை 3ஆல் பிரிச்சா சரி. ரைட். So basically I'm gonna do a print again, average, right, and the comma, total marks 3ஆல பிரிச்சு டைரக்டா நான் சொல்றேன், நான் 3ஆல தான் பிரிக்கிறேன். ரைட். ஒரு வேல்யூ ஒன்று வரும். okay, so average is 75. okay, இப்போ இதுல நாங்க இங்க 3 கொடுத்திக்கிறோம். ரைட். சப்ஜெக்ட் நம்பர் ஏன்னா நாங்கள் ஹார்ட் கோட், இதுக்கு நான் சொல்கிறோம் ஹார்ட் கோட் பண்ணேன். 3ன்றது எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம் 3. அப்படி இல்லாமல் இந்த இதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் கணக்கை வச்சு எங்களுக்கு சொல்ல எலுமாகணும் எத்தனை சப்ஜெக்ட்னு. உதாரணத்துக்கு 4வது சப்ஜெக்ட்னு வந்து சொல்லுங்களேன். ரைட்.
இப்போ நான் ரன் பண்ணினா எங்களோட அவரேஜ் வந்து பிழை. ஏன் பிழை? நாங்கள் 3ஆல் தான் பிரிக்கிறோம். ரைட். ஸோ இட் ஷுட் பி 4, ரைட்? இப்போதான் சரியா வருது. அவரேஜ் வந்து 68.75. இந்த 4 வந்து நாங்க இப்படி கையால கொடுக்காம எங்களுக்கு சொல்ல எழுமாகணும் லென் யார்ட லென் மார்க்ஸ்ட. ரைட். இவர் யாரு? உங்களை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது யாரு? ரைட். இந்த லென் மார்க்ஸ்ண்டா என்ன? அது என்ன வேல்யூ? இந்த பாரு 4 வருது. ரைட். இதுக்கு நீங்க 5வது எலிமெண்ட் ஒன்று கொடுத்தா இந்த லென் மார்க்ஸ் சொல்றது 5 வருது. ரைட். ஸோ அதில் அர்த்தம் என்ன? நீங்க இங்க கொடுக்குற எலிமெண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இங்க பிரிண்ட் ஆகுது. ஸோ நவ் வி ஆர் சேஃப். ரைட். ஸோ அதில் லென்த் எடுத்து அவரேஜ் எடுத்தா சரி. டோட்டலுக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை. டோட்டல் வந்து நாங்க இருக்கிறத அத்தனையுமே இதை பண்றோமே. மார்க்ஸ் அரேல உள்ள அந்த மார்க்ஸ் லிஸ்ட்ல உள்ள அத்தனை த்ரூ நாங்க போறோம். ரைட். அப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து இதில் கூட்டுத்தொகையா வருது. அவரேஜ் எடுக்கிற நேரம் தான் நாங்க நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸால பிரிக்கணும். ரைட். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எங்களுக்கு டைனமிக்கா எடுக்கணும். அதாவது கணக்கிட்டு எடுக்கலும் கையால வேல்யூவை கொடுக்காம. அது இப்படி தான் எடுக்கிறது லென் மார்க்ஸ். ஸோ at this point it should be 68.75, which is correct. Right. So now it doesn't matter. You can have even 10 subjects and get the values correct. Right. The total and the average. நீங்க 10 எலிமெண்ட் இருந்தாலும் இந்த வேல்யூஸ் சரியா எடுத்துக்கொள்ளலாம். Right. So that is basically lists. இப்போ லிஸ்ட்ல இருக்கிற சின்ன இன்னொரு நுவான்ஸ் நான் சொல்லித்தாரேன். இதில் எனக்கு சொல்லுங்களேன், இதுல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுமே சொல்லி. அப்போ எனக்கு சொல்லலாம் பிரிண்ட் மார்க்ஸ் 0. ரைட். நாங்கள் அந்த கேரக்டர்ஸ்ல எடுத்தோம். ஸ்ட்ரிங்ல முதலாவது கேரக்டர் எடுக்கணும்னா என்ன செஞ்சோம்? அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள்ல இப்படி பாக்ஸ் பிராக்கெட் உள்ளது 0 போட்டா முதலாவது கேரக்டர் வரும். நான் சொன்னேன் 0 பேஸ் இண்டெக்ஸ். ரைட். So here also it should be 90, right? See, what you get is 90. So if you wanted 75, that is 0, 1, 2. 2 about it. See, what you get is 75 here. Right? 75. So இதுதான் நாங்க இதுக்கு சொல்லுவோம் இண்டெக்ஸிங். ரைட். இண்டெக்ஸ் பண்ணி எங்களுக்கு இப்படி எடுக்கலாம். அதே மாதிரி இதுல பைத்தன்ல ஒரு ஸ்பெஷல் இனமொண்டிக்கு இதுல நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு -1 சொல்லி சொன்னா நாங்க -1 சொல்லி சொன்னா பின்பக்கத்தால 1. ரைட். திஸ் இஸ் அ ஸ்பெஷல் திங் இன் பைத்தன். இது மற்ற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இப்படி இல்லை. ஆனா பைத்தன்ல இது இருக்குது. இதில் உங்களை -2 கொடுத்தா பின்பக்கத்துல இருந்து 1, செகண்ட் 1. ரைட். ஸோ தட்ஸ் 75. அட்வான்ஸ் லெவல் செய்கிற பிள்ளைகளுக்கு இது வந்து இந்த மாதிரி கேட்குறது. ஓகே. ஸோ வாட் வி ஆர் கவரிங் இஸ் sort of what is required. So it's basics, right? Advanced level into வார நேரம் இதுல nitty-gritty stuff, இதுல உள்ளுக்கு இருக்கிற சில nuances கேட்பாங்க. ஒவ்வொரு இப்போ ஸ்ட்ரிங்லையும் எப்படி ஜாயின் பண்றது, ஸ்பிளிட் பண்றது, அப்படி அதுட பல ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ட ஐடியா இருக்கும். But here what we are trying to do is get a grasp of the language and the core concepts. Right? உங்களுக்கு அந்த அளவுக்கு உள்ளுக்கு போக தேவையில்லை. அப்படி தேவைப்படுறல நாங்கள்
உதாரணத்துக்கு ஒரு டெவலப்பராக வரணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மெயினான விஷயங்கள் இருக்குது, அந்த அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் விளங்கி கொண்டா அதுக்கு போகிறோம் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், பேசிக்கலி படிக்கலாம். அதுக்கு அங்கே எங்களுக்கு விளங்கிட்டு ரைட் இப்படித்தான் நாங்கள் ப்ரோக்ராம் எழுதுகிறோம், இப்படித்தான் லூப் பண்ணுறோம், ரைட் இப்படித்தான் லிஸ்ட் ஒன்று நாங்கள் பாவிக்கிறோம் சொல்கிற விஷயங்கள் விளங்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கு அங்கே இருக்கிற எங்களோட தேவைக்கேற்ற ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸை நீங்கள் தேடி படிச்சு கொள்ளலாம். ரைட் சிலவங்களோட மெயின் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் ஒன்று எடுக்க இல்லாது. ஒரு என்வாயன்மெண்ட்டை செஞ்சு கொண்டு அதில் இப்படி கோட் ஒன்று ரன் பண்ண ஸ்டார்ட் எடுக்க இல்லாத பிரச்சனை தான் இது. ரைட் ஸோ அது வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளணும். நீங்கள் இதை மட்டும் நான் சொன்ன மாதிரி just watching a video or just watching someone tutoring will help, but it in the long run what will help is you trying things, right? நீங்க ட்ரை பண்ணணும், அதுதான் உங்களுக்கு உங்களை தூக்கி விடும். right? Alright, so even if you do just print marks, it will print all of the elements here. சரியா? இதுல மார்க்ஸ் எனக்கு தேவை ரெண்டாவது மார்க்ஸை மாத்துறதுக்கு. ரெண்டாவது மார்க்ஸ் இது இந்த 60. அப்போ அவருடைய இண்டெக்ஸ் வந்து 1, ரைட்? 0 இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ். 1 வேல்யூவை எனக்கு மாற்றணும் 60 இல்லை 45. ஒரு டிமோட் பண்ணுறோம், ரைட்? இப்போ எனக்கு மார்க்ஸை பார்த்தா திருப்பியும் இது பிரிண்ட் பண்ணணும், ரைட்? பிரிண்ட் மார்க்ஸ் ஏர்லியா இது பிரிண்ட் ஆகும். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் மாற்றுறோம், அதுக்கு பிறகு மாற்றின பிறகு இருக்கிறது தான் இவர், ரைட்? திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர். See what you can see is the second element, right? So second element from 60 now it became 45, right? So இப்படித்தான் இதை வந்து உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணலாம். அங்கே லிஸ்ட்ன்னு சொல்றது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சாமான். இந்த உள்ளுக்கு இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து மாற்றலும், ரைட்? அங்கே டப்பல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம், ரைட்? டிட் பி லிஸ்ட்ஸ்? No, we did not, I think. We did not. So இன்னமொரு இதே மாதிரி இன்னமொரு என்ன சொல்றது டேட்டா டைப் பண்ணிக்குது, அதுக்கு நான் சொல்லுவேன் டூப்பிள்ஸ். சிலவங்க சொல்லலாம் டப்பல்ஸ்ன்னு சொல்லி. 90, 60, 75. It is more like a list மாதிரி தான். ஆனா இவர் வந்து நாங்க சொல்லுவோம் இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண இல்லை இவரை. This is called a tuple. This is called a list. சரியா? இவர் லிஸ்ட், நான் சொல்லுவோம் டப்பிள் இல்லை டூப்பிள், ரைட்? இப்போ நாங்கள் மார்க்ஸில் ரெண்டாவது மார்க்கை இங்கே மாற்றினோம், ரைட்? இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஏஜஸ்ல ரெண்டாவது ஏஜும் மாற்ற எலிமெண்ட் ஏஜஸ் ரெண்டாவது ஆள மாற்ற ட்ரை பண்ணேன். 60 sorry 45, right? And print ages. ரன் பண்றேன். Okay, what you see here is an error, right? இங்க என்ன விளங்குது? I'm gonna clear this, clear and run again. So இதுல என்ன விளங்குது சொல்லுது, right? ages 2 tuple object does not support item assignment, right? இப்போ நாங்க ட்ரை பண்றது என்ன, tuple object ஒன்றுட ரெண்டாவது இண்டெக்ஸ்ல உள்ள ஆளை மாத்த பார்க்குறோம் 45, right? tuple விடாது. That's basically what we call immutable. So this should be like that. இதுக்கு நான் சொல்ல இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னு சொன்னா மியூட் பண்ண மாற்ற இயலாது.
right? Immutable. Mutate பண்ண இயலாதுன்றது அது அர்த்தம். Okay, but this is mutable. This is mutable, the list. Okay, all right, so from the listல இன்னொரு functionality உண்டு, அதை காட்டு. எங்களுக்கு தேவைன்னு சொன்னா 90ல இருந்து 75 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸை தான் எனக்கு எடுக்கும் வெளியே, ரைட்? இதுக்கு எங்களுக்கு ரேஞ்ச் ஒன்று கொடுக்கல. print marks ரைட், 0th இண்டெக்ஸ்ல இருந்து 3 வரைக்கும். ஜீரோத் இண்டெக்ஸ்ல இருந்து 3 வரைக்கும். இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த லிஸ்ட்ல இவர் இங்க தொடங்குங்க, 0th இண்டெக்ஸ்ல தொடங்குங்க. 1 2 இங்க 3 போட்டதுக்கு இந்த 3வது இவர் அவரை இன்க்ளூட் ஆகாது, அதுக்கு முன்னுக்குள்ளது. ஸோ பேசிக்கலி வாட் வி கேன் சே இஸ் 0th 1 2 அது வரைக்கும் உள்ள செட் எனக்கு பிரிண்ட் பண்ணு. அது பேசிக்கலி இதில் சப்செட் ஒன்று எடுக்கிறோம், ரைட்? ஸோ இஃப் வி வாண்டட் 60 and 75 ஒன்லி, 60 75 மட்டும் தேவைன்னு சொன்னால் இங்கே நாங்கள் தொடங்கணும். இது 0, இது 1. அப்போ 1ல தொடங்கணும், ரைட்? எது வரைக்கும் போகணும்? 1 and 2 மட்டும்தான் தேவை. அப்போ 3ல தான் இதை முடிக்கணும், ரைட்? ஸோ வாட் திஸ் மீன்ஸ் இஸ் start from index 1, go up to 3, not inclusive, up to 3. 3 வரைக்கும் தான் போகணும், 3 இல்லை. 3ஆம் ஐட்டம் கிடைக்காது, ரைட்? இண்டெக்ஸ் 3 ஐட்டம் கிடைக்காது. அப்போ 1 2 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ வி கெட் 60 and 75, ரைட்? இதில் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் சில இடங்களில் எங்களுக்கு தேவைப்படுறது, ரைட்? அதுக்காக வேண்டி தான் இதில் லிஸ்டில் உள்ள இந்த ஆப்பரேஷன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. Islaf, do you have any question? I can see your hand raised. Sir. Sir. And நம்ம கதைக்கிறீங்க, coding name. Sir. கொஞ்சம் வரீங்க சார், கேக்குதா? மற்றவங்களுக்கு விளங்குதா இஸ்லாப் கதைக்கிறது? ரிஜுவானா, அஷாஃப், ஆத்திஃபா, யாராவது கொஞ்சம் கதைங்களை பார்ப்போம், எனக்கு கேக்குதான்னு பார்ப்போம். Sir. Sir. மைக்ஸ் யார்டையாவது ஆன் பண்ணி கொஞ்சம் கதைங்க பாப்போம். சார், அது ஃபாலோ பண்ணாலும் நினைக்கிறேன். கேக்குதா சார்? ஓகே. Yeah, that was my mistake. ரைட், இப்போ கேட்கும். கதைங்க பாப்போம். சார். யா சரி இஸ்லாஃப் சொல்லுங்க. கேக்குது. யா, அந்த ஃபோர்ல டவுட் நினைக்கிறேன் சார். ஃபோர் நேம்ல எடுத்தீங்க வேரியபிள். கொஞ்சம் மீனிங் வாரு. எஸ், அது நேம்ஸ் நீங்க தானே? நாங்க நேம் மாத்திக்கிறீங்க ஃபோர்ல. ஃபோர் நேம். நேம்ஸ்க்கு பதிலா நம்ம எக்ஸ்னு எடுத்தா எடுக்கல. எக்ஸ், அப்போ இங்கே எக்ஸ் வரும், ரைட்? எக்ஸ்ன்றது பேசிக்கலி அது வேரியபிள் நேம் உண்டு, சரியா? இப்போ எக்ஸுக்கு நாங்கள் இந்த வேல்யூஸை கொடுக்குறோம்.
ரைட்? அப்போ லிஸ்ட் வந்து இந்த எக்ஸுக்குள்ளே தான் ஈக்கும். அதுக்கப்புறம் ஃபார் நேம்னு சொல்றது இது இன்னொரு வேரியபிள். நாங்கள் அந்த இப்போ இது லூப் உண்டு தானே, லூப்ண்டா 1 by 1 போகும். சரியா? இப்போ 1 by 1 போகிற நேரம் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் அது இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணும். அப்போ முதலாவது ரவுண்ட்ல ஷிஹாம் வந்து இந்த நேம் வேரியபிளுக்கு வரும். ரைட்? அதுக்கப்புறம் அது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆளா ரிஜுவானோ எடுப்பா, அதுவும் நேமுக்கு வேரியபிளுக்கு வரும், அது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டினா சரியா? ரன் பண்ணி காட்டினா பாருங்க, இப்போ நேம் இது வந்து ஸ்ட்ரிங் தானே, ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஷிஹாம்ன்றது நேம்ல முதலாவது ரவுண்ட்ல வருது, அவர் பிரிண்ட் ஆகுற, அதுதான் இது முதலாவது. இப்போ ரிஜுவானா வர நேமுக்குள்ள அது பிரிண்ட் ஆகுதுங்க. ரைட்? அதுக்கப்புறம் இஸ்லாஃப், அதுக்கப்புறம் ஆத்திஃபா. அப்போ ஃபோர் லூப்ல என்ன செய்யும், இந்த லிஸ்ட்ல உள்ள அத்தனை எலிமெண்ட்ஸையும் ஒன்றின் பின் ஒன்றா போகும். ரைட்? இப்போ இதுல நேம் போட்டதுக்கு இங்க நான் நேமுக்கு பதிலாக உங்களுக்கு ஐன்னு மாத்தலாம், பிரச்சனை இல்லை. இங்க நான் ஐ இன் எக்ஸ். அப்போ இந்த ஐ தான் இந்த ஒவ்வொரு வேரியபிள் வேல்யூவும் அசைன் ஆகும் இந்த ஐக்கு. அப்போ இங்க ஐயை நாங்கள் பாய்க்கணும். வேறங்கிட்டா? இப்போ நான் நேம்ஸ் பாவிச்சது வந்து சரி, இப்படி பாவிக்க காரணம் என்ன தெரியுமா? நாங்க ப்ரோக்ராம்ஸ் எழுதுற நேரம் எங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு. இப்போ நாங்க சொல்றோம் இது வந்து திஸ் இஸ் பேசிக்கலி லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், ரைட்? இப்போ நீங்க இங்கே சும்மா எக்ஸ்ன்னு மட்டும் போட்டா ஒரு காலத்துல இப்போ நீங்க இன்றைக்கு எழுதுறீங்க உங்களோட கோடு, உங்களுக்கு தெரியும் இது நேம் செட் ஒன்று. கொஞ்சம் காலத்துக்கு போகிறோம், சில நேரம் நீங்க பார்ப்பீங்க இந்த கோடை பார்த்துட்டு யோசிப்பீங்க, இது ஏன்டா நான் இந்த எக்ஸ் போட்டேன், இந்த எக்ஸுக்கு ஒரு அர்த்தம் இல்லையே. ஏன்னா இப்போ நீங்க நேம்ஸ் போட்டா தெரியுமா இது வந்து லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், ரைட்? அப்போ அந்த அர்த்தம் ஒன்று கொடுக்கறதுக்கு தான் அப்படி நேம்ஸ் நான் சரியான அந்த வேரியபிள் நேமிங்கை பாவிப்போம். ரைட்? அது வந்து ப்ரோக்ராமிங்கில் அதுக்கு நான் சொல்கிறேன் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ரைட்? பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்றால் இப்படி செஞ்சால் இன்னமொத்தருக்கு இன்னும் ஒரு காலத்தில் வந்து பார்க்குற இந்த கோடை ரீட் பண்ண லேசி. ரைட்? இல்லாட்டி நீங்கள் இங்கே கமெண்ட் அடிக்கணும், இதை நான் எக்ஸ்ன்னு பாவிச்சேன், இந்த எக்ஸ் வந்து டினோட் பண்ணுது லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் என்று நீங்கள் கமெண்ட் அடிக்கணும். தேவையில்லாத கமெண்ட் உண்டு. அதுக்கு பதிலாக கமெண்ட்டுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், டிரெக்டாக இங்கே நேம்ஸ்ன்னு போட்டால் நீங்கள் உங்களுக்கு நோட் போட்டுக்கொள்ள தேவையில்லை, கோடை பார்த்தோன்னா கோட்லேயே விளங்கிடும். ரைட்? செல்ஃப் ரீடபிள் கோடுன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை. ரைட்? ஓகே, விளங்கிட்டு தானேண்ணா? இதே மாதிரி இப்போ டபுள் லிஸ்ட் எழுதப்படுறீங்க மேல அந்த லிஸ்ட்டுக்கும் டபுளுக்கான வித்தியாசம் ஒரே மாதிரி தான் ரெண்டும். அதான் நான் சொன்னேன், ஒன்று வந்து மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு. ஒன்று வந்து இப்போ நான் சும்மா சொல்லுமே டூப்பிள் எக்ஸாம்பிள், இது வந்து நான் வேரியபிள் நேம் பண்ணேன். இப்போ இதே லிஸ்ட்டை எனக்கு டூப்பிள் ஒன்றில் போடலும், ஓ டப்பிள் நீங்கள் சொல்லுவீங்க டப்பிள், ரைட்? டப்பிளில் போடலும், ரைட்? ஆனால் இந்த எலிமெண்ட்ஸ் இப்போ டப்பிள் வேரியபிளில் முதலாவது எலிமெண்ட் எனக்கு சேஞ்ச் பண்ணுமெண்டா அப்படி பண்ண இயலாது. சரியா? இப்போ லிஸ்ட்ல வந்து எங்களுக்கு அதை செய்யலாம். மார்க்ஸ் முதலாவது எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணுமெண்டா 70க்கு 35 சொல்லுவோமே, ரைட்? இதில் நான் பிரிண்ட் பண்ணுறேன் மார்க்ஸ். சார் அந்த பிரக்கெட் மட்டும் வித்தியாசம்னா விளங்கலமா? இந்த லிஸ்ட்டுக்கும் பிரக்கெட் மட்டும் தான் வித்தியாசம். டெஃபினிஷன்ல பிராக்கெட் தான் வித்தியாசம். இது பொட்டி வந்தா லிஸ்ட், இது வந்தா டூப்பிள். ஆனா இப்படி போடுறதால அதுக்கப்புறம் பிஹேவியர், அந்த என்ன சொல்ற தமிழ்ல எனக்கு தெரியாது, பிஹேவியர்ல மாற்றம் கொண்டு வரும். என்னடா இதை வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலும், இவர் வந்து சேஞ்ச் பண்ண இயலாது. இதுக்கு நான் சொல்லுவேன் இங்கிலீஷ்ல இது சொல்லுவோம் மியூட்டபிள், அதாவது சேஞ்ச் பண்ண இயலும். இதை நான் சொல்லுவோம் இம்மியூட்டபிள், அதாவது சேஞ்ச் பண்ண இயலாது. ஒன்ஸ் யூ டிஃபைன் யூ கான் டச் தட், பட் யூ கேன் யூஸ் தட், ரீட் பண்ண இயலும்.
இப்போ ஜீரோவே எங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். இந்த 0th ஐட்டமே எங்களுக்கு பிரிண்ட் பண்ண விச் இஸ் ரீடிங். ரீடிங்கே செய்யலும், ஆனால் அதுக்கு அசைன் பண்ண இயலாது. சரியா? ரைட். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா உங்களை? இதே மாதிரி மற்றவங்களுக்கும் கேட்கலும். இப்போ இதில் கொஞ்சம் பேர் தனிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருக்குண்டா கேட்கலும், எனக்கு கேளுமிடா நான் சொல்லித் தருவேன். இது சும்மா ஒரு குரூப் கிளாஸ்ன்னு போட்ட மாதிரி தான் இருக்குது. ரைட். ஆல்ரைட். இப்போ இப்படி தான் இஸ்லாஃப் வந்து ஏ லெவலா சரிங்க? ஏ லெவலுக்கு செப்பரேட்டாக ஒரு செஷன் ஒன்று நாங்கள் செய்ய ரெடி பண்ணுறோம். ரைட். அதில் அது பேசிக்கலி பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் த்ரூ எங்களுக்கு போகலும். அப்போ அது இப்போ இது வந்து ஹை லெவல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடுக்கு சம்மந்தமானது. அது வந்து சும்மா ஏ லெவலுக்கு உள்ளுக்குள்ளுக்கு போய் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை தான் அதை செக் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ் அடிக்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. அப்போ அதால் அப்படித்தான் அவங்க அதை பிளான் பண்ணிக்கிறாங்க. அதை எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன்னா நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி நாங்கள் அரேஞ்ச் பண்ணினா ஷேர் பண்ணலாம். அது பிரயோசனம் ஆகிக்கும் நான் நினைக்கிறேன். ரைட். ஆல்ரைட். ஸோ ஆல்ரைட். ஸோ த நெக்ஸ்ட் பேஜ் அங்கே லிஸ்ட்டை த்ரூ போயாச்சு. இதில் லிஸ்ட்டில் இன்னும் 2-3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இப்போ மார்க்ஸில் எங்களுக்கு இன்னும் மார்க்ஸை இன்சர்ட் பண்ணிடும். ரைட். இன்சர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு இதில் முதலாவது இடத்துக்கு 0th இண்டெக்ஸுக்கு 90க்கு முன்னுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்கணுமெண்டா, உதாரணத்துக்கு ஒரு 45 கொடுப்போம். அப்போ நான் சொல்லுவேன் 0th இண்டெக்ஸில் 45 போடு. ரைட். I'm going to print this marks. விளங்குதா? இப்போ 90, 60, 75, 50 இதுதான் இருந்தது. இன்சர்ட் பண்ணுறேன் 0th இண்டெக்ஸில் 45. அதாவது என்ன நடக்குது, இதில் முன்னுக்கு 45 வருது. ரைட். அதுதான் இங்கே விளங்குது எங்களுக்கு. So basically you can insert at any point, right? So this is 0th 1 2. இண்டெக்ஸ் 2க்கு போட்டால் என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ 0 1 2 அப்போ 60க்கு பிறகு 45 வரணும் என்றதான் நான் எதிர்பார்க்குறேன். சரியா? 90 60 அதுக்கு பிறகு 45. ரைட். ஸோ தட்ஸ் another method, right? And then you can, so let's go back to the original list. இப்போ ஒரிஜினல் லிஸ்டிங் இருக்குது. இதில் எங்களுக்கு அப்பெண்ட் பண்ணேன். அப்பெண்ட்னா என்ன? சேர்க்கிறது. ரைட். 34. அப்போ என்ன நடக்கும்? 90 60 75 50 அதுக்கப்புறம் 34 சேருது கடைசா. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வேல்யூ ஒன்று ரிமூவ் பண்ண மேலும். இப்போ உதாரணத்துக்கு நான் 60 ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் ரிமூவ் இதெல்லாம் வந்து சும்மா பிளெயின் இங்கிலீஷில் இருக்குதுண்ணா. ரிமூவ், ஆட், சாரி இன்சர்ட், அப்பெண்ட் இதெல்லாம் வந்து பிளெயின் இங்கிலீஷில் இருக்குது. இதுக்கு நான் சொல்லுவேன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி. மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு பேருக்கு ஃபங்க்ஷன்ஸ். ரைட். ரெண்டும் சார்ட் ஆஃப் சினோனிமஸ். இது ரெண்டும் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட. அப்போ மெத்தட்ஸ்ண்டா இப்போ இந்த மார்க்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட் தானே. அப்போ லிஸ்ட்டில் உள்ள மெத்தட். அப்போ நாங்கள் ஸ்ட்ரிங்லேயும் பார்த்தோம். நாங்கள் ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டு அதுக்கு அப்பர்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா லெட்டரையும் அப்பர் கேஸாக தரும். அது மாதிரி தான் லிஸ்ட்டுக்கு இருக்கிற சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இது. ரிமூவ் பண்ணேலும், இன்சர்ட் பண்ணேலும், அப்பெண்ட் பண்ணேலும் அது அந்த மாதிரியான வேலை செய்யலாம். இப்போ இதில் நான் ரிமூவ் பண்ண சொல்கிறேன் 60. ரைட். இப்போ என்ன வரும்னு பார்ப்போம். சரி, உங்களோட ரிசல்ட் லிஸ்ட்டில் 90 60 காணல. ரைட். பேசிக்கலி இட் ரிமூவ்ட் 60. ரைட். இன்னமொரு மெத்தடிக்கு இது உங்களுக்கு என்ன, இந்த லிஸ்ட்டை முழுக்க கிளியர் பண்ணி போடணும். ரைட். இப்போ பாருங்க லிஸ்ட் வந்து எம்டி.
So these are like few different things that we can do. All right, so and then for loops நாங்க ஏற்கனவே அது பார்த்துட்டோம், ரைட்? டோட்டல்ஸ் எடுக்கிறது அது பார்த்தோம். நம்ம ஒரு மெயின் நம்ம ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, சொல்லுவோம் அது ரேஞ்சுன்னு சொல்லி. Right here, there's a concept called range. அது லிஸ்ட் மாதிரி இன்னொரு ஐட்டம் உண்டு. இவர் என்னன்னு சொல்லி சொன்னா, ரைட், இது எனக்கு for loop ஒன்று அடிக்கலும். இதுல for number in range 5 print number. இது என்ன சொல்லுது? இது சிம்பிள் for loop உண்டு, ரைட்? இதை நீங்க நினைச்சுக்கோங்க, நாங்க லிஸ்ட் டூப்பிள்ஸ் பார்த்தோம் தானே இப்போ, அது மாதிரி உண்டு. இது ஒரு லிஸ்ட் ஆஃப் integers, list of integers from 0 to 4. range 5 ன்னு சொல்றது வந்து 0 1 2 3 இது மாதிரி. சும்மா உதாரணம் காட்டினா 0 1 2 3 4. இவர் தான் எதுக்கு சமன்? range 5க்கு. ஓகே, அப்ப range 7 ன்னு சொல்லி சொன்னா அதோட அர்த்தம் வந்து 0 1 2 3 4 5 6 அது வரைக்கும் வரும், ரைட்? இது ரெண்டும் சமன். ஓகே, நான் இப்போ இது அவுட்புட்டை பார்ப்போம். Okay, as you can see, it's going from 0 to 4, right? Okay. இப்போ இது வந்து எங்களுக்கு என்ன லிஸ்ட் வேரியபிள் போட்டு 1 2 3 4 5 4ன்னு சொல்லி எங்களுக்கு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண தேவையில்லை. சும்மா இப்படி போட்டாச்சு, ரேஞ்சுன்னு போட்டாச்சு. 50,000 தேவையா 50,000 போட்டாச்சு. இது வந்து 0ல இருந்து 49,999 வரைக்கும் ஓடும். உங்களுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுங்களேன், ரைட்? ரேஞ்ச் 10 போட்டால் எங்களுக்கு தெரியும் வரும் எப்படி, 0 to 9 வரும். 0 to 9 வரும். ஆனால் எங்களுக்கு தேவை 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறது. அப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், ரைட், நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 0 வருது, அப்போ அதுக்கு 1 கூட்டி கொடுத்தா சரி. சரியா? 1ல இருந்து அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 0வும் 1ம் add ஆகுது, 1 பிரிண்ட் ஆகுது. 2 3 4 5 6 up to 10, ரைட்? இன்னும் ஒன்று இது இங்கே என்ன? ஸோ லெட்ஸ் மூவ் பேக் டு 0 to 9, ரைட்? இன்னும் ஒன்று இது ரேஞ்சில் எங்களுக்கு 2 வேல்யூஸ் கொடுக்கலாம், 5, 10, ரைட்? இதில் அவுட்புட்டை பாருங்க. இதில் அவுட்புட்டை பாருங்க, 5ல இருந்து தொடங்குது, அதுக்கப்புறம் 6 7 8 9 வரைக்கும் போகுது. Okay, so if you give a single value, that means from 0 to 4, right? 0 to whatever the number you give. நீங்க கொடுக்குற நம்பருக்கு 1 குறைய உள்ள வேல்யூ வரைக்கும் போகும், 0ல இருந்து அது வரைக்கும் 4 வரைக்கும். நீங்க 2 நம்பர் கொடுத்தா அதோட அர்த்தம் என்ன? நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுக்குற நம்பர்ல இருந்து தொடங்கும், ரைட்? அதுல இருந்து 10க்கு குறைய உள்ள நம்பர் 9 வரைக்கும் போகும். ஸோ 5 to 9. ஸோ தட்ஸ் வாட் யூ see here, ரைட்? ஓகே, இப்போ இது 0ல இருந்து 10 வரைக்கும் போகுது, ரைட்? அப்போ 2 எலிமெண்ட் கொடுத்தா இப்படி. இன்னும் ஒரு ஐட்டம் ஒன்றிக்கு இங்கே பாருங்க, இது ஸ்டார்ட். What is the start? What is the stop? Right? And there's something called a third one called step. 2 நான் 2 கொடுத்த ஸ்டெப் எத்தனையால இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு ரவுண்டுலையும் முதலாவது ரவுண்ட்ல 0 படும், அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு வர நேரம் அவர் 2ஆல கூடுவார், 1ஆல இல்ல 2ஆல. பாருங்க அவுட்புட் 0 2 4 6 8, ரைட்?
All right, so that's basically range, right? And we already looked at tuples, and there is another one called dictionaries, right? இன்னும் ஒரு ஐட்டம் இருக்கு டிக்ஷனரி. அப்போ இதில் உங்களுக்கு விளங்க வேண்டியது லிஸ்ட் அண்ட் அந்த என்ன பாக்ஸ் ப்ராக்கெட், டூப்பல் அண்ட் பிரேசஸ், ரைட்? அதே மாதிரி டிக்ஷனரின்னு சொல்கிறதுல வந்து அதுக்கு நான் சொல்லுவேன் கீ வேல்யூ பேர்ஸ். ஒரு கீரிக்கும் ஒரு வேல்யூ உண்டிக்கும். இப்போ டிக்ஷனரியில் அப்படித்தானே ஒரு வேர்டு உண்டிக்குது, அதுக்கு அர்த்தம் இருக்குது, அது மாதிரி, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கஸ்டமர் சொல்கிற ஒரு ஆள் இல்லாட்டி ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்களே, ஸ்டூடெண்ட்டை வரையறுக்கலும் உங்களுக்கு, ரைட்? அவரோட நேம் என்ன, ரைட்? இஸ்லாஃப், right? And then we can say age, right? 16. Address, right? Say Puttalam, right? இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். அவரோட அந்த பண்பு என்ன, நேம், அதோட வேல்யூ என்ன இஸ்லாஃப், ஏஜ் வேல்யூ என்ன 16. பட் ஹியர் இட்ஸ் அ ஸ்ட்ரிங், ஹியர் இட்ஸ் an integer, right? இங்கே அட்ரஸ் திரும்ப ஸ்ட்ரிங். Is married, true or false? False, right? இப்போ பூலியன் ஒன்று எங்களுக்கு கொடுக்கல. ஸோ மேரிட் கருத்து இல்லைண்ணா, இஸ் டேக்கிங் ஐசிடி, ஐசிடி, ரைட்? ஃபால்ஸ். ஸோ இதுக்கு நான் சொல்லுவோம் டிக்ஷனரி, ரைட்? இப்போ டிக்ஷனரியில் இப்போ லிஸ்டில் இருந்த மாதிரி அந்த இன்சர்ட், அப்பெண்ட், அது மாதிரி இருந்த மாதிரி இதில் ஸ்டூடெண்ட்லேயும் இந்த டிக்ஷனரி ஒன்றில் எங்களுக்கு தேவையான வேல்யூவை வெளியே எடுக்க வேண்டிய முறை உண்டு. உதாரணத்துக்கு பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த இஸ்லாஃப் வேல்யூவை வெளியே எடுக்கணும்னு சொன்னால் நான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட் அந்த வேரியபிளோட பேர், ரைட்? அதுக்கப்புறம் பாக்ஸ் ப்ராக்கெட், அதில் நேம், ரைட்? விளங்குதா? இப்போ ரன் பண்ணினா இந்த இது இஸ்லாஃப்னு வருது, ரைட்? நேம் இஸ் okay, name is Islaf, right? அதே மாதிரி ஏஜ் எடுக்கணும்னு எப்படி செய்யறது? print age is, right? student என்றது தான் டிக்ஷனரி, அதோட ஏஜ், ஓகே? நேம் இஸ் தட் அண்ட் ஏஜ் இஸ் திஸ். ஸோ இதில் இன்னொரு விஷயம் ஒன்று நான் எனக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் அவுட்புட்டையும் பாருங்க. நேம் இஸ்ன்னு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்தீங்க, ரைட்? இந்த ஸ்பேஸ் இங்கே வருது, அதுக்கப்புறம் கமா வச்சு நான் வேல்யூவை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா விளங்குது இதில் 2 ஸ்பேஸ் இருக்குது, ரைட்? அப்போ ஐடியலி நான் செஞ்சுக்கணும் என்ன, இங்கே இந்த ஒரு ஸ்பேஸை இல்லாமல் ஆக்கிக்கணும், ரைட்? So now it is just one space, okay? So இது இப்படி ஸ்பேஸ் வைக்கிறேன்டா நாங்கள் சரியாண்டா இப்படி செஞ்சுக்கணும், ப்ளஸ் ஒன்று அடிக்கணும், ரைட்? இதுக்கு நான் சொல்லுவேன் ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன், ஜாயின் பண்ணுறோம், ஓகே? நான் ப்ளஸ் இல்லாமல் நாங்கள் கமா போடுறோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கடைசியில் முதலாவது ஐட்டத்துக்கு பிறகு ஒரு ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக போட்டு தரும், right? Okay, and then what we can see is something called functions. இதுதான் டிக்ஷனரி, சரியா? ஆல்ரைட். இப்போ இதே மாதிரி எங்களுக்கு உண்மைக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி போடணும்னு சொல்லி ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல இதுவில் நேம், ஏஜ், அட்ரஸ், அது மாதிரி இன்னும் ஏதாவது ஒன்று போடுங்க. டிஓபி, டேட் ஆஃப் பர்த், ரைட்?
I don't know, 2000 something. கொடுப்போமே, ரைட்? எங்களுக்கு டிரெக்டா அந்த ஸ்டூடெண்ட் வேரியபிள் அடிக்கவும் மேலுமே. இப்போ பார்த்தா விளங்குது டிஓபின்றது என்ன. இப்போ நாங்கள் இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை க்ரியேட் பண்ணினோம் டிக்ஷனரியை. அதுக்கு புறவு வேணுமேன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டியை செப்பரேட்டாக கொடுக்கல. இது சரியாக அந்த லிஸ்ட்டில் நாங்கள் மேனிப்புலேட் பண்ணோம் தானே, அது மாதிரி தான் இதுலேயும் டிக்ஷனரியை வந்து டிக்ஷனரி இஸ் அ மியூட்டபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். அது எங்களுக்கு வேண்டா புதுசாக ப்ராப்பர்ட்டிஸ் போடலாம் அது. Right? So if you just wanted this value, what do you do? இங்க வாரே DOB ன்னு போட்டு. Okay. All right. So இப்ப எனக்கு தேவை. Okay. So இன்னொரு கான்செப்ட், right? இதுக்கு நான் சொல்றேன் functions. ஃபங்க்ஷன் சொல்றது வந்து எங்களுக்கு சில வேலைக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணி, அதாவது ஒருக்கா செய்வோம், அது வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும். இது வந்து லூப் இல்லை, ரைட்? ஒருக்கா செய்வோம், அது திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பிரிண்ட் இல்லாட்டி கிரீட் என்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இது, ரைட்? நாங்கள் இஃப் எழுதினோம், ரைட், வைல் எழுதினோம். அது மாதிரி ஃபங்க்ஷன் சொல்றது வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சாமான். நான் இந்த உதாரணத்தை காட்டினா அவ்வளோ வேலை, ரைட்? ஹலோ, குட் ஈவினிங். ரைட், இப்போ இதில் நாங்கள் சொல்லி வச்சுக்கிறோம், ரைட், கிரீட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு அதில் பாடிக்குள்ள ஹலோ குட் ஈவினிங் சொல்லி எழுதிக்குது, ரைட்? இப்போ இதை நாங்கள் சும்மா ரன் பண்ணினா, சரியா, சும்மா ரன் பண்ண இதில் ஒன்றுமே அவுட்புட் ஒன்று காட்டுது இல்லை, ரைட்? அதில் அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதை நாங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த கேக் செய்ய போகிறோம், கேக்கில் அச்சை வச்சுக்கிறோம், ரைட்? இனிமே கேக்கை ஊத்தையில் அச்சுக்குள்ள அச்சு தான் இது, ரைட்? அப்போ கேக் வரணும்னு சொல்லி சொன்னால் முதல்ல அச்சில் கேக்கை போடணும், ரைட்? அது பிறகு பேக் பண்ணணும். இப்போ அது மாதிரி ஒரு கேஸ் தான் இங்கே கிரீட். நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் இங்கே, ஃபங்க்ஷனை எழுதி வச்சுக்கிறோம் அச்சு. இப்போ வந்து கேக்கை பேக் பண்ணுற மாதிரி, ரைட், கால் பண்ணுறோம் கிரீட். இப்போ உங்களுக்கு விளங்குது என்ன நடக்குது. இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்படி லைன் 1 2 3 3 4 ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அது ரன் ஆக தேவையில்லை. அதுக்கப்புறம் 5 6ஆவதுக்கு வரும். இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இன்னும் ஒரு முறை தான் நாங்கள் சொல்லுவோம், we are invoking a function. Invoking a function. இன்வோக் பண்ணுறோம், கால் பண்ணுறோம். அப்போ கால் பண்ணோட என்ன நடக்கும், ரைட், கிரீட் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறாய். இவரோட டெஃபினிஷன் எங்கேன்னு சொல்லி பார்ப்பார். இங்கே இது. அப்போ அவரோட பாடிக்குள்ள என்னைக்குன்னு பார்ப்பார். இது இப்போ பிரிண்ட் ஆவார். அவர் கால் பண்ணினா மட்டும்தான் பிரிண்ட் ஆவார். இன்னொருக்கா பிரிண்ட் பண்ணுவேன்னு என்ன செய்யணும், திரும்ப கால் பண்ணணும். இப்போ 2 தரக்க கால் ஆகுது, ரைட்? இதோட என்ன சொல்றது, இதில் வந்து யூசேஜ் ஒன்று நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே நேம் எடுக்கணும், ரைட்? நேம் எடுத்து ஹலோ என்று சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு விஷயத்தை உங்களை சொல்லித்தாரேன். இதில் ஸ்ட்ரிங்கில் இது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் F ஒன்று முன்னுக்கு போடணும், F, ரைட்?
அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான இடத்துக்கு வந்துட்டு இப்போ நான் சொல்ல ஹெலோ, அதுக்கப்புறம் என்ன பேரை கொடுக்கணும் நீங்க. சரியா? இந்த இடத்துல பேரை கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், இப்படி பிராக்கெட் ஒன்றை போட்டுட்டு அந்த நேமை இங்கே கொடுப்பேன். நேம், ரைட்? அதுக்கப்புறம் கமா. இதில் அர்த்தம் என்ன? எஃப்ன்னு சொல்றது இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங் ஒன்றை கொடுத்துட்டு அதுக்கு இடையில எனக்கு வேரியபிள் ஒன்று பாவிக்கணும்னு சொன்னா, இந்த மாதிரி வேரியபிள் ஒன்று பாவிக்கணும்னு சொன்னா இந்த பிராக்கெட்டை கொடுப்பேன், பிரேசஸ். what you call curly braces, right? இப்போ கிரீட்னு சொல்லி எனக்கு நேம் ஒன்றை பாஸ் பண்ணேலும். நேம் உதாரணத்துக்கு நான் ஷிஹாம், right? What this will do is, see, hello என்ன நடக்குது, இப்படி லைன் பை லைனா வந்துட்டு டெஃபினிஷன் ரன் ஆகாது. அதுக்கப்புறம் இங்க 6வது லைனுக்கு வந்து கிரேட் ஷிஹாம் இன்வோக் பண்ணப்படுது, ரைட்? இப்போ இது இன்வோக் பண்ண உடனே இந்த இடத்துக்கு நேமுக்கு பதிலாக இந்த ஷிஹாம் வேல்யூ வருது. அப்புறம் ஹெலோ ஷிஹாம் குட் ஈவினிங் என்று பிரிண்ட் ஆகுது, ரைட்? So that's what's happening here. So இப்போ இது வந்து நாங்கள் சொல்லும் இது வந்து a reusable function. So instead of Shiham, if you want to greet Atifa, for example, right? You run here. The first line gives hello Shiham, good evening. Second line gives hello Atifa, good evening, right? So as you can see, உங்களுக்கு இதை ரீயூஸ் பண்ணலாம், ரைட்? அப்போ ஃபங்க்ஷன்ஸ்ட இந்த பேசிக் நீட் எங்கே வருமென்னு சொன்னால், எங்கேயாவது எங்களுக்கு திரும்ப திரும்ப பாவிக்க தேவைப்படுமென்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் இது ஃபங்க்ஷன்ஸை பாவிப்போம். இன்னும் ஒரு உதாரணம் தான், எங்களுக்கு சும்மா சொல்லும் ஒரு ஹெட்டிங் கொண்டு அடிக்கணும், சும்மா ஸ்டார் அடிச்சு நேம் ஸ்டார், ரைட்? நாங்கள் எழுதுகிற பேரை சும்மா கலர்ஸாக எழுதணும், ரைட்? சரி, அப்போ எல்லா லைன்லேயும் இப்படி ஸ்டார் போட்டு போட்டிக்கணுமா? தேவையில்லை. நாங்கள் எங்களுக்கு தேவையான பேரை மட்டும்தான் பாஸ் பண்ணுறோம். அது அந்த ஹைலைட் பண்ணி அழகாக்குற வேலையை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிக்கிறோம். அது ரெப்பிட்டிவ் ஒர்க், திரும்ப திரும்ப செய்கிற ஒரு வேலை, ரைட்? அப்போ இதே மாதிரி தான் நாங்கள் அவரேஜ், இப்போ பாருங்களேன், அவரேஜை கால்குலேட் பண்ணுற ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிடும், ரைட்? இது வந்து லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ், ரைட்? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளுக்கு எனக்கு எழுதலுமே நான் ஃபோர் லூப் உண்டு. ஃபோர் மார்க் இன் மார்க்ஸ் நாங்கள் நேரப்பட எழுதினா அது அந்த கோட், ரைட்? டோட்டல் எடுக்கணுமே, டோட்டல் இப்போ டோட்டலுக்கு கூட்டணும் டோட்டல் பிளஸ் மார்க், ரைட்? அதுக்கு பிறகு கடைசியில் என்ன செய்யணும்? ரிட்டர்ன் பண்ணணும் டோட்டல், ரைட்? ரிட்டர்ன் பண்ணுறேன் அதில் அர்த்தம் வந்து நாங்கள் டோட்டலை கணிக்கிறோம், இந்த லூப்பில் கணிச்சிட்டு, ரைட், டோட்டலுக்கு வேல்யூ ஒன்று வரும், அதை வந்து கால் பண்ணுற இடத்துக்கு திரும்ப கொடுக்குறோம், ரைட்? ஸோ இட் ஷுட் பி பேசிக்கலி அவரேஜ் தான் நான் கேட்குறோம். இப்போ டோட்டல் டிவைடட் பை லென்த் ஆஃப் மார்க்ஸ், ரைட்? விளங்குதா? இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் ஏண்ட உதாரணத்துக்கு ஷிஹாம்ட மார்க் லிஸ்ட்டை கொடுக்குறீங்க, ரைட்? 3 சப்ஜெக்ட், அவருக்கு 45, 56, 78, ரைட்? நான் சொல்கிறேன் அவரேஜை கால்குலேட் பண்ணு, ரைட்? அவரேஜை கால்குலேட் பண்ணிட்டு லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸை கொடுக்குறேன். இப்போ இதை கால் பண்ணிட்டு இதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இது ரிட்டர்ன் ஆகும். டோட்டலை
லென்த் ஆஃப் மார்க்ஸ் வந்து 3 தானே, 3 எலிமெண்ட் தானே இது. அப்போ 3ஆல பிரித்து அது ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ எனக்கு ஏவிஜி என்று போட்டேன்னு, ஏவிஜி என்ற ஒரு வேரியபிளில் போட்டுக்கொள்ளலாம். ரைட், அதுக்கப்புறம் அவரை பிரிண்ட் பண்ணிடலாம். ரைட், நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். சி அவரேஜ் வந்து என்னவா வருது, 59.6666 சம்திங். ரைட், ஓகே. ஸோ இது வந்து ஷிஹாம்ட் ஆவரேஜ். இப்போ நாளைக்கு இல்லை, இப்போ இன்னமொரு ஆள்ட ஆவரேஜ் தேவையில்லை, எனக்கு என்ன செய்யலாம்? ரைட், ஆவரேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணேலும் அவரோட மார்க்ஸ் லிஸ்ட்டை கொடுக்கிறேன். ரைட், இஸ்லாஃப் 90 90 98. ரைட், ரைட். அப்போ ஷிஹாம்ட் ஆவரேஜ் 59, இஸ்லாஃப்ட 92. ரைட், ஸோ விளங்குதா? அப்போ ஆவரேஜ்ன்றது நாங்கள் ஒரு காமன் ஃபங்க்ஷன். அப்போ என்ன மாறப்போகுது, ஒவ்வொரு ஆள்ட நாங்கள் மார்க்ஸ் செட்டை கொடுக்குறதுல மாறப்போகுது. ரைட், அந்த வேல்யூ செட் தான் மாறும். அப்போ எங்களோட சாஃப்ட்வேர் எடுத்தால் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அவரோட மார்க்ஸ் லிஸ்ட்டை தான் நாங்கள் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணுவோம். அவரேஜ் கால்குலேட் பண்ண முறை ஒன்று தானே. அப்போ அதுக்கு தேவையான இன்புட் எடுத்து அது வேலையை செஞ்சு எனக்கு தரும். இதே இல்லாட்டி எப்படி செய்ய வரும், ஒவ்வொருத்தருக்கும் அவரோட மார்க்ஸ் லிஸ்ட் அடித்து லூப் பண்ணி டோட்டல் எடுத்து அவரேஜ் பண்ணுவோம். அப்போ அது வந்து எஃபிஷியண்ட்டான வழி ஒன்று இல்லை வேலை செய்கிறதுக்கு. ரைட், ஸோ இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் காமனாக செய்கிற வேலைகளை வந்து இது காமன் சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலுமா, ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தா இதை வந்து காமனாக சால்வ் பண்ணலும். ரைட், ஆவரேஜ் பார்க்குறது வந்து ஒரு பொதுவான வழி. அப்போ என்ன மாறுது சொல்கிறத நாங்கள் அதைத்தான் நாங்கள் பாஸ் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன். ரைட், okay, so I'll just show you one thing and then we can wrap this up. உங்களுக்கு இன்னொரு செஷன் ஒன்றுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ இது பேசிக்ஸ். ரைட், பேசிக்ஸில் நான் நினைக்கிறேன் நாங்கள் நல்ல ஒரு அளவு கவரேஜ் ஒன்று கொடுத்திக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு செய்யலும்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்டம் வந்து எங்களுக்கு ஏபிஐ ஒன்று க்ரியேட் பண்ணுற முறை என்ன சொல்லி நாங்கள் படிக்கலும். நான் நினைக்கிறேன் அதோட எங்களோட செஷனை முடிக்கலும். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருந்தால் இல்லாட்டி சும்மா சொல்லுமே, இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க நாங்கள் ஒரு குரூப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் ஒன்று தேவை எடுக்கணும். ரைட், அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் ஒன்றுக்கும் நான் ஓகே, நீங்கள் ப்ராக்டிக்கலி இந்த விஷயங்களை படித்து கொள்ளணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், புதிய ப்ரொஜெக்ட்ஸ் செய்ய இயலுமானுமே சொல்கிற லெவலுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் லீக்குமே சொன்னால் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் சொல்லுங்கள். அப்போ நாங்கள் சின்ன ஒரு ஃபோரம் ஒன்று க்ரியேட் பண்ணி ரியல் சாஃப்ட்வேர் செய்கிற எப்படின்னு சொல்கிறத படித்து கொள்ளலும். ரைட், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே. இப்போ செஷனில் இன்ட்ரெஸ்ட் விளங்குது தானே. இப்போ இந்த செஷனில் 4 பேர் தான் இருக்கீங்க. இதில் பெருமதி விளங்கினா 4 பேர், அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னமொரு விஷயத்தை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு முடிச்சுக்கொள்வோம். இது வந்து ஹவு டு யூஸ் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ். ரைட், தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் வார நேரம் நான் சொன்னேன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, அதே எங்களுக்கு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி அதை மட்டும் சொல்லி தந்துட்டு விட்டுருங்க. இப்போ இதில் main.py ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ நீங்கள் பைத்தனை இன்ஸ்டால் பண்ணினா உங்களுக்கு சில பேசிக் கோ பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. ரைட்,
பைத்தனை பாவிச்சு சிலவங்க சில லைப்ரரிஸ் எழுதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் ரேண்டம் நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணுமென்னு சொல்லி சொன்னால், ரேண்டம் நம்பர் என்ன, ஒரு 2 நம்பருக்கு இடையில ஏதாவது ஒரு நம்பர் எங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு 1க்கும் 100க்கும் இடையில ஒரு நம்பர் உண்டு, ஏதாவது ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அது செய்யலும் எங்களுக்கு, ரைட். ஆனால் அது செய்கிறது வந்து இப்போ நாங்கள் கையால் கோடு எழுத தேவையில்ல, யாராவது எழுதி வச்சுப்பாங்க, அதை நாங்கள் பாய்க்கலாம். சரியா? இதுக்கு நான் சொல்லுவேன் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் we can use them packages, third party packages we can use them, right. அப்போ அப்படி தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு வந்து இன்டர்நெட்டுக்கு போக தேவைப்படும், பைத்தன், ரைட், random number package, right? Generate pseudo random numbers. ரைட். இதில் சொல்கிறாங்க இப்போ இப்படி தான், இது கொஞ்சம் வாசிக்க அப்படி தேவைப்படும், ரைட். ரேண்டம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றிக்கு தான் அதை உங்களுக்கு பாவிக்கலுமே சொல்லி சொல்கிறாங்க, ரைட். இப்போ இதே மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் அதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். அதில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் இது கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இது வந்து நாங்கள் பாவிச்சோம், ரைட். அப்போ அந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் எப்படி பாவிக்கிறதுன்னு சொல்கிறது மட்டும் நான் காட்டிட்டு இந்த செஷன் நாங்கள் ரெப் அப் பண்ணுவோம். ஸோ அப்படி தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் ஒன்று பாவிக்கிறேன்னா எங்களுக்கு பேக்கேஜ்ட பேர் தெரியணும், சரியா? அது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. இப்போ இதில் வந்து அதோட பேர் வந்து டீப் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி ஒரு பேக்கேஜ், ரைட். இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில பாவிக்கலாது, அதை இன்ஸ்டால் பண்ணணும், ரைட். இன்டர்நெட் தேவை. இப்போ என்ன செய்யலாம், ஒரு கமாண்ட் ஒன்று அடிக்கணும், பிப் இன்ஸ்டால், அதுக்கப்புறம் அதோட பேர், ரைட், அந்த பேக்கேஜ்ட பேர். ஓகே, ஸோ அது வந்து இன்ஸ்டால் ஆகும் ஆட்டோமேட்டிக், ரைட். இப்போ அது இன்ஸ்டால் ஆகினா எங்களுக்கு வந்து இங்கே வரேன், ஓகே. டீப் டிரான்ஸ்லேட்டர் எனக்கு இப்போ எனக்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி சொல்லுது, ரைட். ஸோ when you do that pip space install deep underscore translator சொன்ன உடனே உங்களுக்கு வந்துடும் அது, சரியா? அதுக்கு பிறகு வந்து அதை பாவிக்கிற முறை தான் எனக்கு காட்டிக்குது, ஃப்ரம் டீப் டிரான்ஸ்லேட்டர் இம்போர்ட் கூகுள் டிரான்ஸ்லேட்டர். இது என்ன சொல்லுது, எங்களோட மெயின் ஃபைலில், ரைட், இந்த பேக்கேஜில் இருந்து இம்போர்ட் பண்ணு எடு கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறத, ரைட். இதை இந்த சைடுக்கு போட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, எங்களுக்கு வேரியபிள் ஒன்று கொடுக்கணும், வேண்டிய ஒரு வேரியபிள் நேம் ஐக்கலும் டேர்ம் ஐக்கலும் டேர்ம், வேண்டிய ஒரு டேர்ம் கொடுக்கணும். சொல்லுமே புக்குன்னு சொல்லி, ரைட். இப்போ இதே தமிழ் டேர்ம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் எனக்கு சிம்பிளி செய்யுது, இதுதான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் சோர்ஸ் என்னாண்டு பேசிக்கலி சோர்ஸ் லாங்குவேஜ் சொல்லணும். டேர்ம்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், ரைட். இங்கிலீஷ்க்கு நாங்கள் சொன்னோம் இஎன், ரைட். அப்புறம் டார்கெட் என்னன்னு சொல்லி சொல்லணும், சோர்ஸ் இங்கிலீஷ், டார்கெட் என்ன, டார்கெட் வந்து தமிழ், ரைட்.
இப்போ இப்போ இது சரியா நாங்கள் ஃபங்க்ஷன் ஒன்று பாவிச்ச மாதிரி சரியா இப்போ நாங்கள் ஏற்கனவே கிரீட் அண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று பாவிச்சோம் தானே ரைட் ஆவரேஜ் பாவிச்சோம் அது மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் இது ஒரு ஃபங்க்ஷன் அது 2 பேராமீட்டர் எடுக்குது 2 இன்புட் எடுக்குது சோர்ஸ் எடுக்குது டார்கெட் எடுக்குது ரைட் அதுக்கு பிறகு இங்கே வச்சு டொட்டை அடித்து டிரான்ஸ்லேட்னு சொல்லத்தான் இருக்குது டிரான்ஸ்லேட் ரைட் டிரான்ஸ்லேட் வாட் அந்த டேர்ம் okay translate that term right now you can print Tamil term right so if I run this இங்கே புத்தகம் என்று தான் வந்தீங்க சரியா அது சரியா விளங்குது இல்லை ரைட் இப்போ புக் வந்து புத்தகம் பென் இது பேனான்னு வந்தீங்குது சரியா விளங்குறல ரைட் லெட்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் பேனா நான் இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது எப்படி செய்யறேன்னு சொல்லி வேண்டா காட்டுறேன் சரியா இது இந்த மாதிரி அவுட்புட் எப்படி எடுக்கிறேன்றது ரைட் இப்படித்தான் நான் அதையும் சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ இதில் எக்ஸ்டென்ஷன் அண்ட் செக்ஷன் இது தானே எக்ஸ்டென்ஷன்ஸ் இதில் பைத்தன் சொல்றது நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி ஈக்கணும் ரைட் இவரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இவரை இன்ஸ்டால் பண்ணி இருந்தால் எங்களுக்கு கிடைக்கும் வந்து பைத்தன் ரெப்பல்னு சொல்லி ஒரு சாமான் ஒன்று கிடைக்கும் ஆர்இபிஎல் இதை ரன் பண்ணாலும் உங்களுக்கு விளங்கணும் அது பைத்தன் ரெப்பல் ரைட் அப்போ இதில் தான் இது ரன் ஆகுது இது எப்படி நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நான் ஷார்ட்கட் ஒன்று இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் அது ஷார்ட்கட் இது வந்து எக்ஸ்ட்ரா வேலை உண்டு சரியா எக்ஸ்ட்ரா வேலை ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி ரைட் இதில் கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது இந்த இது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ரைட் அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு நான் சொல்ல ஜேசன் ஃபைல் பெருசாக யோசிக்க தேவையில்ல இந்த மாதிரி துண்ணோட போடணும் இந்த உதாரணத்துக்கு ஒரு பிராக்கெட் செட் ஒன்று எடுத்து கீ என்று அடிப்பீங்க இப்போ கீ என்று அடிச்சு நாங்கள் சொல்லணும் எந்தெந்த கீயை ப்ரெஸ் பண்ணினா என்ன நடக்கணும் ரைட் அப்போ நான் சொல்கிறேன் ஆல்ட் கீயோட டிஏ ப்ரெஸ் பண்ணினா இதை செய் எதை செய் இந்த இது python.execute exec in REPL இதான் நான் செஞ்சுக்கிறேன் இதை நான் உங்களுக்கு திரும்ப உதாரணத்துக்கு செஞ்சு காட்டுறேன் சரியா python.exec in REPL எப்போ ஆல்ட்டோட டிஏ ப்ரெஸ் பண்ணி இல்லாட்டி உங்களுக்கு ஆல்ட்டோட எக்ஸ் ஆல்ட்டோட ஜி வேண்டியன்னு போட ரைட் இப்போ இது வந்து இந்த கீக்கு இந்த கமாண்ட் வந்து பைண்ட் ஆகிடும் ரைட் ரன் ஆகும் இவ்வளோ தான் செய்யுது அதுக்கு பிறகு இவரை கண்ட்ரோல் ஏ சரியா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆல்ட்டோட ஜி இப்போ இது வந்து ரன் ஆகும் ரைட் நாங்கள் சரியாக அந்த டெர்மினலில் ரன் பண்ணுற மாதிரி தான் இது கிளிக் பண்ண ரன் ஆகுது அது சேம் திங் தான் ஆனால் வேற ஒரு இடத்துல ரன் ஆகுது இது ஆனால் இதில் அந்த இது நான் சொல்ல யூனிகோட் கேரக்டர்ஸ் என்ன இப்போ புத்தகம் தமிழ் வந்து யூனிகோட் தானே அப்போ யூனிகோட அழகாக காட்டுது இதில் சில நேரங்களில் இவர் நல்லா ஐப்பார் சில உதாரணங்களில் இவர் நல்லா ஐப்பார் டெர்மினல் ரைட் அப்போ எங்களுக்கு தேவையை பொறுத்து ரெண்டால் ஒன்றை பாவிக்கிறேன் ஓகே ஸோ how did I do that control shift P சரியா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அங்கே போய் புதுசா அப்படி ஒரு பிராக்கெட்டை போட்டு இது மாதிரி செட் உண்டுண்ணா இந்த மேலேக்குது இது மாதிரி செட் ஒன்று எடுத்து இங்கே போட்டுக்கணும் ரைட்
இப்போ நான் செட் பண்ணிக்கிறேன் ஓல்ட் டெக்ஸுக்கு தான் செட் பண்ணிக்கிறேன். ரைட். எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல டெவலப்பராக வரணும்னு சொல்லி சொன்னால், நல்ல டெக்கியாக வரணும்னு சொல்லி சொன்னால் இந்த ஷார்ட் கட்ஸை பாவிக்கணும். ரைட். அப்போ பேசியில் கண்ட்ரோல் ஏ இதை செலக்ட் பண்ணும் அவ்வளோத்தையும், அதுக்கு பிறகு தான் ஷார்ட் கட் ஆல்ட் எக்ஸ். ஓகே. ஸோ இதைத்தான் நான் இதில் பாவிச்சிக்கிறேன். சொன்ன க்ளோசரி ப்ரோவில் அதோட அட்மின் செக்ஷனில் போய் ரன் பண்ணினா நான் ஆர்கிடெக்சரை நான் அடை காட்டினேன். ரைட். அப்போ இது வந்து வெப் டெக்னாலஜி இந்த முன்னுக்கிக்கிறது. ரைட். அப்போ இது வந்து பைத்தன் இல்லை, இது வந்து வெப் டெக்னாலஜி HTML CSS JavaScript. இது பேக்கெண்டுக்கு கால் பண்ணுது, அந்த பேக்கெண்டில் உள்ளது பைத்தன். ரைட். அப்போ உண்மைக்கும் ஒரு டோட்டல் சொல்யூஷன் ஒன்று வரணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் தெரிஞ்சுக்கொள்ளணும், HTML CSS JavaScript. இப்போ A-level பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இது. அதுக்கப்புறம் பேக் எண்ட் பைத்தன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது A-levelக்கு. அப்போ இது மூணும் கம்பைன் ஆகினா உங்களுக்கு டோட்டல் சொல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ண இயலும். ரைட். பட் அந்த அளவுக்கு போகிற இல்லை. நான் சொல்கிறேன் A-level பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு போகிற இல்லை. ஏண்டா அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லை, ரிசோர்ஸ் தெரிஞ்சவங்க இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பாவிங்க. ரைட். இது ஒரு சர்வீஸாக தான் செய்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ with that we can wrap up. So do you have any questions? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கின்றா கேட்கலாம், இல்லாட்டி நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்னா ஆர்கிடெக்ட் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்னு சொல்கிறது வந்து அது ஒரு ரோல் உண்டுண்ணா, ஒரு ஜாப் ரோல் உண்டு. சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சும்மா சொல்லுமே இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறேன்னு சொல்லி சொன்னால் முதலாவது இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில் ஐடி டிகிரி ஒன்று ஈக்கணும். சரியா? அது மேண்டேட்ரி இல்லை. இப்போ வெளிநாடுகளில் சில கம்பெனிஸில் டிகிரியை பார்க்க மாட்டாங்க, ஸ்கில்லை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ இந்த ஸ்ரீலங்கா சுச்சுவேஷனில் முதலாவது ஐடி டிகிரி பிஐடி, இப்போ ஹலம் சிட்டி கேம்பஸால் அதை ஆஃபர் பண்ணாங்க. பிஐடி வந்து கொலம்போ யூனிவர்சிட்டியிட, ஆனால் இவங்க வேண்டிய ஒருத்தர் டியூஷன் கொடுக்கலும். அந்த வேலையை தான் ஹலம் சிட்டி கேம்பஸ் இதில் செய்து டிகிரி ஒன்று எடுத்துக்கொண்டா அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் கொண்டு போவீங்க எங்கேயாவது கம்பெனி உண்டு. சில நேரம் அது டிகிரியை படிக்கிற நேரமே போக மேலும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகிறது வந்து ஒரு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கொஞ்சம் காலம் அங்கே வேலை செய்வீங்க. அவங்களோட நீங்கள் பேசிக்கலி ட்ரைனிங் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒன்றா கூடுதலாக நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா அவங்களே அது உங்களை உள்வாங்குவாங்க. சரியா? இப்போ இந்த இண்டஸ்ட்ரி சேலரி ஸ்கேலோட உள்ளுக்கு எடுத்து போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் சைடால் நடக்கும். நீங்கள் படிக்கணும், நீங்கள் படித்து கொண்டு வருவீங்க, அதே மாதிரி வேலையும் செய்வீங்க. புது புது விஷயங்கள் படித்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தேடி தேடி படிக்கணும். இல்லாட்டி மென்டர் உண்டு உங்களுக்கு, யாராவது என்ன சொல்ற மென்டர்ன்னு சொல்கிறது சொல்லி கொடுக்க யாராவது ஒரு குரு ஒண்டி இருந்தால் இன்னும் லேசாயிக்கும். இப்படித்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்றன்னு சொல்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கொண்டா பார்த்து அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் டெக் லீடுக்கு முந்தி எல்லாத்துலேயும் அசோசியேட்னு ஒன்று இருக்குது. அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அசோசியேட் டெக் லீட், சீனியர் டெக் லீட். ரைட். அப்போ அந்த மூணு இது இருக்குது பொசிஷன்ஸ். அப்படி வந்து டெக் லீடெல்லாம் தாண்டி அதுக்கு அங்கே போகிறவங்க தான் ஆர்கிடெக்ட்ஸ். அவங்க வந்து டோட்டல் சொல்யூஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. A to Z யூசர் ஒன்று எங்கே தொடங்குறதுலேருந்து இதை எப்படி நாங்கள் சொல்யூஷனை போடுறதுலேருந்து இதை எங்கே நாங்கள் டிப்ளாய் பண்ணுறோம், எங்கே ஹோஸ்ட் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும், அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி இருக்கணும்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் செய்கிறவர் வந்து ஆர்கிடெக்ட். அப்போ
ஆர்கிடெக்ட்னு சொல்றது வந்து ஒரு இதுல வந்து டாப் ரோல் ஒன்று. அதுக்கு வந்து இப்படி ஒரே அடியோட 1-2 வருஷத்துல வரையில. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட தான் வர்றது. வளமையா ஒரு 7, 8, 10 வருஷம் அந்த மாதிரி எடுக்கிற ஒரு இது உண்டு. ரைட். அதுதான் அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச விளக்கம். Any other questions? இஸ்லாஃப்? மற்றவங்க எல்லாம் சத்தம் இல்லாமல் ரிஜுவானா, ஷாஃப், அத்திஃபா சரி இருக்குன்னா கேளுங்க, முடிச்சுக்கொள்ளுங்க. சரி சொல்லுங்க. சரி, இப்போ எங்கள் செஷன் வந்து எப்படி கண்டினியூ ஆகும்? இதிலே தான் இதுலேண்டா இந்த குரூப்பில் உங்களுக்கு 3rd செஷன் ஒன்று தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எனக்கு பர்சனலாக போடுங்க. இப்போ இதில் 4 பேர் தனிக்கிறீங்க. ரைட். உங்களுக்கு இதுக்கு அடுத்த லெவல் எனக்கு இன்னொரு செஷன் தான் இதுக்கு செய்யலாம். நான் சொல்கிறேன் இந்த ஜெனரல் பைத்தனில் நான் ஏபிஐ ஒன்றோட எலிமெண்டாக டேட்டாபேஸ் ஒன்று கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி செய்கிற ஒரு செஷன் ஒன்று வரைக்கும் செய்யலும். மற்ற அட்வான்ஸ் லெவலுக்கு அது செப்பரேட்டாக ஒரு இது ஒன்று போகும். ஆல்ரைட். இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மேக் ஷூர் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். We'll see you in another video. Happy coding.